Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,088, ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,308, ஹை பார்த்தீங்கன்னா 26,341, லோ பார்த்தீங்கன்னா 25,641. கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,727 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 639 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி பாசிட்டிவான க்ளோஸ் நாளைக்கு இருக்குமா இல்லையான்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஓப்பன் கொடுத்தா அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,600 25,700 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் டோட்டலாக சுற்றுச்சு. ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கான ட்ரேட் யாருமே எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மார்னிங் மூமெண்ட்டை தவிர்த்து அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மூமெண்ட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா 1300 பாயிண்ட், அதாவது மேக்ஸிமம் 200 பாயிண்ட் அந்த லெவலில் ஒரு மூமெண்ட் இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஏற்றமே இறக்கிறதுக்கு தேவையானபடி நம்ம டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இது மாதிரி 1000 பாயிண்ட் ப்ளஸ்லாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டெல்லாம் அந்த டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 25,000 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இல்லை 25 இல்லை, சாரி, செகண்ட் சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 25,000 ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 25,641, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வரும், அதாவது 25,600 வரும். ஸோ இப்போதைக்கு இதுதான் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,600 ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 500 வேணால் இந்த கேண்டலோட பாட்டம் வச்சுக்கலாம். ஸோ 25,470 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் இருக்குது இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/3/2026. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,470 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து நிஃப்டியில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் ஏற்றம் கண்ணா மாதிரி நாளைக்கும் ஏற்றம் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா அது ஆல்மோஸ்ட் 25,900 வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 890 to 900 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக நம்ம வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா 26,000 லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஒரு அப்சைட்டில் வந்து நாளைய மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,900, அதாவது 890 வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்றா வரும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் we can expect 26,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்றான 25,890 வந்து நாளைய மார்க்கெட்டு உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,600 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு கொஞ்சம் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லெவல் 890 900 லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் 26,000 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரே கோட்டில் ஏறிட்டே இருந்தால் அவசரப்படாதீங்க. அடுத்த கேண்டில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஏன்னா இப்போ சிங்கிள் கேண்டிலே போய்ட்டு அதே இன்றைக்கி கூட பாருங்கள் இந்த ஏரியாவில் சிங்கிள் கேண்டிலே போயிட்டு அதே கேண்டில் இறங்கிருச்சு. ஸோ அதனால் ஏறுதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எந்த இதுலையும் பையோ செல்லோ இறங்கும் போதும் செல்லும் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கான சப்போர்ட் ஜோனோ ரெசிஸ்ட் ஜோனோ வரும் பட்சத்தில் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.